Happy morning student. Glory to Montfort and Sharmila Kindergarten. முன்பு வகுப்பில் நம்ம உயிர்மெய் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் பார்த்துருந்தோம் இல்லையாடா தங்கம். இப்போ நம்ம லெவல் 3ல் உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். லெவல் 3ல் என்ன பார்க்க போகிறோம்? உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். க கரும்பு, க கரும்பு. ங எங்கனம், ங எங்கனம். குட்டீஸ், நம்ம எந்த பண்டிகை அப்போ கரும்பு சாப்பிடுவோன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடா ஒருத்தன் சொல்கிறான் தீபாவளி அப்படின்னு சொல்கிறான். இல்லையே, குட் கண்ணம்மா, சூப்பராக சொல்லிட்டீங்களே. பொங்கல் பண்டிகைக்கு தான் நம்ம கரும்பு சாப்பிடுவோம். வெரி குட், சூப்பராக சொல்லிட்டா கண்ணம்மா. இப்போ அடுத்தது பார்க்கலாமா? ங எங்கனம். எங்கனம்னா என்ன? உன் பெயர் என்ன? உன் அப்பாவின் பெயர் என்ன? உன் அம்மாவின் பெயர் என்ன என்று நம்ம கேள்வி கேட்குறோம்ல, அந்த கேள்விக்கு பின்பு நம்ம கேள்விக்குறி போட்டு எழுதுகிறோம் பாருங்கள், அதுதான் நம்ம எங்கனம்னு சொல்லுவோம். இப்போது நம்ம எழுத்துக்களை உச்சரிக்க போகிறோம். மிஸ்ஸு கூடயே சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். க ரு இம் பு கரும்பு. இன்னொரு முறை சொல்லுங்கள். க ரு இம் பு கரும்பு. எங்கனம். ஏ இங் க ந இம் எங்கனம். ஏ இங் க ந இம் எங்கனம். ச சக்கரம், ச சக்கரம். ஞ வழக்கறிஞர், ஞ வழக்கறிஞர். சக்கரம்னா என்னடா தங்க பிள்ளைங்கள சொல்லுங்க பாப்பா உங்களுக்கு தெரிஞ்சதை. மிதிவண்டியில் இருக்குல்ல, அதுதான் சக்கரம். மிதிவண்டியில் மட்டும் கிடையாது, மோட்டார் வாகனத்துலேயும் இருக்கும் சக்கரம். அதை நம்ம ஆங்கிலத்தில் வீல்னு கூட சொல்லுவோம். ஞ வழக்கறிஞர், ஞ வழக்கறிஞர். குட்டீஸ், நீதிமன்றத்தில் வாதாடுவாங்கள, அவங்கள தான் நம்ம லாயர்னு சொல்லுவோம், இல்லைனா அட்வொகேட்னு சொல்லுவோம். அவரை எப்படி சொல்லுவோம்? வழக்கறிஞர். ஞ வழக்கறிஞர். வ ழ இக் க ரி ஞ இர் வழக்கறிஞர். ஞ வழக்கறிஞர். ட படம், ந உணவு. ட படம். ப ட இம் படம். ந உணவு. உ ந உ உணவு. படம்னா என்னன்னு சொல்லுங்கடி தங்க பார்க்கும். குட் குட், சூப்பர், நல்லா சொல்கிறீங்க. படம்னா நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம்ல, அதுதான் படம். ஏதாவது ஒரு படம் பேர் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச படம் பேர் சொல்லுவீங்களே நீங்கள். பல பூக்களை ஒன்றாக தொகுக்கப்பட்டதும் பல விலங்குகளை ஒன்றாக தொகுக்கப்பட்டதும் படம்னு சொல்லலாம். உணவுனா சாப்பாடு. இப்போது இந்த சொற்களோட படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பிக்சர்ஸ்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாவ், சூப்பர், வெரி குட் வெரி குட். கரும்பு. சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாலே கண்ணம்மா. க கரும்பு. என்னடி தங்கம்? க கரும்பு. ங எங்கனம். எங்கனம்னா என்ன? உன் பெயர் என்ன? அதற்கு பின்பு வரும்ல, அந்த கேள்விக்குறி தான் இது. அடுத்து வருவது ச சக்கரம். சக்கரம்னா என்ன சொல்லியிருந்தேன்? அதை ஆங்கிலத்தில் வீலுன்னு சொல்லுவாங்க, மிதிவண்டிலெலாம் இருக்கும். குட்டீஸ், அடுத்து வர்றது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? கொஞ்சம் சிரமப்படுறீங்களா? இவர் தான் வழக்கறிஞர். இவர் யார்? வழக்கறிஞர். இவரை தான் அட்வொகேட், லாயர்னு சொல்லுவோம். குட்டீஸ், திரைப்படத்தையும் நம்ம படம்னு சொல்லுவோம், அதையும் படம்னு சொல்லலாம். அப்புறம் பூக்கள் அழகாக சேர்ந்ததோ இல்லை விலங்குகள் அழகாக சேர்ந்ததோ ஒரு படமாக உருவாக்கப்பட்டது இருந்தால் அதையும் படம்னு சொல்லலாம். சொன்னேன்னே நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. சூப்பர், வெரி குட். உணவு. ந உணவு. என்னடா தங்க பிள்ளைங்களே, இந்த உணவு பார்த்தோன்னா உங்களுக்கும் பசி வந்துடுச்சா? அம்மா கிட்ட போய் சாப்பாடு கேட்க போகிறீங்க தானே? போங்க போங்க போய் சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு சாப்பிடுங்க. உணவுனா என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் உணவு. இப்போ நம்ம அடுத்த 6 எழுத்துக்கள் படிக்க போகிறோம். த தவளை, த தவளை. ந நத்தை, ந நத்தை. தவளை இடம் விட்டு இடம் நகரும் பொழுது வேகமாக நகரும். நத்தை, நத்தை பார்த்தீங்கன்னா
மெதுவாக ஊர்ந்து செல்லும். இப்போ எழுத்துக்களை உச்சரிக்கலாமா? மிஸ் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். த வ லை தவளை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்ப்போம். த வ லை தவளை. த தவளை. ந நத்தை. ந இத்தை நத்தை. ந இத்தை நத்தை. வெரி குட் கண்ணா, சூப்பராக சொன்னீங்க. ப பம்பரம். ப பம்பரம். ம மயில். ம மயில். பம்பரம்னா என்ன உங்களுக்கே தெரியுமே. பம்பரம்னா நீங்கள் அதில் கயிறு சுற்றி விளையாடுவீங்களே, அதுதான் பம்பரம். மயில் யார் யார் பார்த்துருக்கீங்க? ஒரு சில பேர் நேரடியாக பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க. ஓகேவாடா கண்ணா? மயில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், அதோட தோகையை விரித்து ஆடும். இப்போ எழுத்து கூட்டி உச்சரிக்கலாமா? ப பம்பரம். ப இம் ப ர இம் பம்பரம். ப பம்பரம். ம மயில். ம இ இல் மயில். ம மயில். ம இ இல் மயில். அடுத்தது பாருங்க. ய முயல். ய முயல். ர ரம்பம். ர ரம்பம். ய முயல். முயல் ஒரு விலங்கு. முயல் பார்ப்பதற்கும் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். அது சாப்பிட்ற உணவு கேரட். அதிகமாக கேரட் சாப்பிடும். கேரட்டுங்கிறது முயலுக்கு ரொம்ப பிடிக்கும். ர ரம்பம். ரம்பம்னா என்ன? அதாவது ஒரு மரப்பொருள்களை அறுப்பதற்கு பயன்படுவது தான் ரம்பம். எழுத்துக்களை உச்சரிக்கலாமா? ய முயல். மு ய இல் முயல். மு ய இல் முயல். ர ரம்பம். ர இம் ப இம் ரம்பம். ர இம் ப இம் ரம்பம். இப்போது இந்த சொற்களோட பிக்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், இது என்ன பிக்சர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். குட், சூப்பர். தவளை. த தவளை. தவளை இடம் விட்டு இடம் விரைவாக பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு விலங்கு. இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் கண்ணம்மா, வெரி குட். நத்தை. நத்தை இடம் விட்டு இடம் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடியது. மிஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. இப்போ அடுத்தது வரக்கூடிய படத்தை நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடுவீங்க பாருங்களேன். சூப்பர், கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? குட் குட். பம்பரம். ப பம்பரம். இதுதான் மயில். இது பேர் என்னது? மயில். ம மயில். இப்போ அடுத்து வர போகிறத நீங்கள் ரொம்பவே எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட் கண்ணா. முயல். என்னது? முயல். ய முயல். எப்படி சொல்லணும்? ய முயல். இப்போ அடுத்தது வரக்கூடிய பிக்சரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? இதுதாண்டா குட்டீஸ் ரம்பம். கடினமான மரப்பொருள்களை அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ர ரம்பம். என்னது? ரம்பம். ர ரம்பம்னு சொல்லணும். இந்த ரம்பத்தை அதிகமாக வச்சுருக்கவங்க யாருன்னா தச்சர். தச்சர்னா யார்? கதவு, ஜன்னல், மேசை, நாற்காலி இந்த மாதிரி பொருள்களை செய்கிறவர் தான் தச்சர். அவர் இந்த பொருள்களை செய்வதற்கு மரத்தை அறுக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் ரம்பம். இவர் தான் வச்சுருப்பார். இப்போ அடுத்த 6 எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். இதோட உயிர்மை எழுத்துக்கள் நமக்கு முடிய போகுது. ல லட்டு. ல லட்டு. வ வண்டு. வ வண்டு. லட்டுன்னு சொன்னோன்னு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை வந்துடுச்சு தானே? சரி, ஓகே. அம்மா கிட்ட லட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அப்போ எப்படி சாப்பிடணும்? ல லட்டுன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்ணும். என்ன சொல்லிக்கிட்டே சாப்பிட்றீங்களா? வண்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம அந்த வண்டை சீண்டக்கூடாது. ஏன்னா நம்ம சீண்டுனா அந்த வண்டை நம்மளை கடிச்சிரும். வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட சொல்லி அந்த வண்டை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தணும். இப்போ எழுத்துக்களை உச்சரிக்கலாமா? ல லட்டு. ல இட்டு லட்டு. ல இட்டு லட்டு. வ வண்டு. வ இண்டு வண்டு. வ இண்டு வண்டு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ழ பழம், ழ பழம், ல விளக்கு, ல விளக்கு. பழம்னா அனைத்து வகையான பழங்களும் அதில் சேரும். சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பழங்கள் பேர்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஒருத்தவன் ஆப்பிள் சொல்கிறான், ஒருத்தவன் மாம்பழம் சொல்கிறான். வெரி குட் கண்ணம்மா, சூப்பர். இப்படி தான் பழங்கள் பேரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். விளக்குனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். விளக்குனா கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்றுறோமா, அதுதான் விளக்குன்னு சொல்கிறீங்களாடி குட்டீஸ்? அதுவும் விளக்கு தான். அடுத்தது இருளிலிருந்து, அதாவது இருட்டிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை தருது பாருங்க, அதுதான் விளக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது எழுத்துக்களை உச்சரிக்கலாமா? ழ பழம், ப ழ இம் பழம், ல விளக்கு, வி ல இக்கு விளக்கு, ல விளக்கு. ர பறவை, ர பறவை, ந அன்னம், ந அன்னம். பறவைகள்னா என்னன்னா கிளி, குருவி, காகம், இதை தான் நம்ம பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா? ந அன்னம், அன்னம்னா அன்னப்பறவை, அதுவும் ஒரு பறவை தான். எழுத்துக்களை உச்சரிக்கலாமா? ர பறவை, ப ர வை பறவை, ப ர வை பறவை. ந அன்னம், அ இன் ந இம் அன்னம், ந அன்னம், அ இன் ந இம் அன்னம். இப்போது இந்த சொற்களுடைய பிக்சர்ஸை பார்க்கலாமா? இது என்ன பிக்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்களே. லட்டு, ல லட்டு. பார்த்த உடனே சாப்பிடணும் போல் ஆசை வந்துடுச்சுல. அம்மா கிட்ட லட்டு வாங்கி சாப்பிடுங்க, ல லட்டுன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுங்க. இது என்னதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? வெரி குட். வண்டு. வண்டை பார்த்தோன்னு பயப்படாதீங்க, நம்ம வண்டை சீண்டுனாதான் நம்மளை வண்டு கடிக்கும். வ வண்டு சொல்லுங்க பார்ப்போம். வ வண்டு. ழ பழம்னு சொல்லணும். பழம் எல்லா பழங்களும் பொருந்தக்கூடியது தான். இப்போ நம்ம இதில் பார்க்குறது மாம்பழம். என்ன பழம்? மாம்பழம். ழ பழம். இது என்ன பிக்சர்னு நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாவ், சூப்பர், வெரி குட் கண்ணா. விளக்கு. கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எடுத்துவோம்ல, அதுதான் பாருங்கள். இது என்ன பிக்சர்? பறவை. ர பறவை. அடுத்தது வரக்கூடிய பாருங்களா, இதுதாண்டா தங்க பிள்ளைங்களா அன்னம், அன்னப்பறவை. ந அன்னம், ந அன்னம். இப்போது நம்ம இதுவரையிலும் பார்த்த லெவல் 3ல் உள்ள உயிர்மை எழுத்துக்களை ஒரு முறை எழுதி பார்க்கணும், 5 முறை உச்சரித்து பார்க்கணும். என்னடா குட்டீஸ், செஞ்சு பார்க்குறீங்களா? தேங்க்யூ, லவ் யூ ஆல்.